தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தில் அந்த பணம் உரிமை கோரியவருக்கு சொந்தமானது அல்ல என்பது சிபிசிஐடி விசாரணையில் தெரியவந்துள்ளது. 4 கோடி ரூபாய் பணம் தம்முடையதுதான் என ரயில்வே சிற்றுண்டி கடை உரிமையாளர் முஸ்தபா வருமான வரித்துறையினரிடம் உரிமை கோரினார். அதன் அடிப்படையில் கடந்த ஜூலை 30ஆம் தேதி முஸ்தபாவின் செல்போனை கைப்பற்றி சிபிசிஐடி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் அவரது வங்கிக் கணக்கையும் ஆய்வு செய்தனர். இந்நிலையில் 4 கோடி ரூபாய் பணம் முஸ்தபாவுக்கு சொந்தமானது அல்ல என்பது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. பணத்துக்கு உரிமை கோருமாறு யாரோ சிலர் அவரை தொடர்ந்து வற்புறுத்தியதும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இந்நிலையில் பணத்துக்கு உரிமை கோருமாறு முஸ்தபாவிடம் தெரிவித்த நபர்களின் பட்டியலை சேகரித்திருக்கும் சிபிசிஐடி அவர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான நடத்தை விதிகள் அமலில் இருந்தபோது கடந்த ஜூலை 25ஆம் தேதி தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு 3 பேர் கைதான நிலையில் அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பாஜக நிர்வாகிகள் நயினார் நாகேந்திரன், எஸ்.ஆர். சேகர் உள்ளிட்ட 15 பேரிடம் விசாரணை நடத்திய சிபிசிஐடி வாக்குமூலத்தை பதிவு செய்தது.